பிசினஸ் ஓனரா நீங்க அப்போ ஸ்க்ரால் பண்ணிடாதீங்க. எல்லா ஊர்லயும் ஈவென்ட் நடக்கும். ஆனா நான் சொல்ல போற இந்த ஈவென்ட் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. வரப்போற அக்டோபர் 9 and 10 கோயம்புத்தூர் கொடிஷியால ஸ்டார்ட் அப் டிஎன் ஆர்கனைஸ் பண்ற தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் 2025 நடக்க போகுது. நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரனரா இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரா இருக்கீங்க, இல்ல ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரனர் ஆர் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா இந்த ஈவென்ட் உங்களுக்காக தான். இந்த ஈவென்ட்ல அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 35+ கண்ட்ரீஸ்ல இருந்து 250+ குளோபல் ஸ்டார்ட் அப் ஸ்டேக் ஹோல்டர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 100+ இன்வெஸ்டர்ஸ், 200+ நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ இந்த ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றது மூலியமா பல கார்ப்பரேட்ஸ், யூனிகார்ன், பாலிசி மேக்கர்ஸ் கூட நீங்க டைரக்டா இன்டராக்ட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த ஈவென்ட்ல 30,000+ விசிட்டர்ஸ் அண்ட் 3,000+ டெலிகேட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அண்ட் முக்கியமா சொல்ல போனா 11+ மாஸ்டர் கிளாஸஸ் பெரிய கார்ப்பரேட்ஸ் எடுக்க போறாங்க. லைக் மைக்ரோசாஃப்ட், கூகுள், மெட்டா, என்விடியா, போன்பே இந்த மாதிரி பல கார்ப்பரேட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல எப்படி பிசினஸ் பண்றது அப்படின்றத பத்தி மாஸ்டர் கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 100 கோடிக்கும் மேல இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் பண்றாங்க. 20க்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மிஷன்ஸ், 15க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் டிபார்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சப்போர்ட்ஸ். அண்ட் முக்கியமா சொல்ல போனா இங்க 1000+ ஸ்டால்ஸ் இருக்க போகுது. ஃபீச்சரிங் ஸ்டார்ட் அப்ஸ், இன்னோவேட்டர்ஸ், ஈகோ சிஸ்டம் எனேபிளர்ஸ் சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த ஈவென்ட்ல நடக்க போகுது. சோ இந்த ஈவென்ட்டை ஏன் அட்டென்ட் பண்ணணும் அண்ட் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும். சோ இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களோட டிக்கெட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தர் டீடைல்ஸ் நான் கேப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.